பைனாப்பிள் ஷீரா ஆர் பைனாப்பிள் கேசரி செய்யலாமா? இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு, 1 கப் ரவைய நல்லா வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. ஆறட்டும். டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இன்கிரீடியன்ட்ஸ் பின் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துட்டு, ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து தனியா வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் சின்னதா கட் பண்ணது நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நான் 3 கப் தண்ணி சேர்க்க போறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டு ரவைய சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்ல தான் இருக்கணும். அந்த சிம்லயே வெந்ததுக்கு அப்புறமா கார்டமம் பவுடர் சேர்த்துட்டு, கொஞ்சமா பச்சை கற்பூரம், இது கூடவே நீங்க வந்து லவங்கம் கூட சேர்க்கலாம். சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் சுகர். நீங்க எக்ஸ்ட்ராவா சுகர் தேவைப்படுது அப்டின்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம வறுத்து வச்ச ட்ரை நட்ஸையும் சேர்த்து, மேல கொஞ்சமா நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான் ரெடி ஆயிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இதே மாரி சூப்பர் ரெசிபியோட வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் ஹேப்பி குக்கிங் அண்ட் பை.